டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து லைனாக வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா. டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் மாடல் 5 வந்து பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க கீழே பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் தெளிவா சரிங்களா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம மாடல் 6 வந்து பார்க்கலாம். டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், நேர்மாறல் மற்றும் எதிர்மாறல். ஸோ முதல் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. A heater uses 3 units of electricity in 40 minutes. ஸோ 40 மினிட்ஸில் 3 யூனிட் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அதை வந்து கன்சியூம் பண்ணுது சரிங்களா. தென் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இட் கன்சியூம் இன் 2 hours. 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட் எடுக்குன்னு கேட்குறாங்க. அது எக்ஸு. ஸோ இங்கே மினிட்ஸில் இருக்குது, இங்கே ஹவர்ஸில் இருக்குது. அப்போ இதை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன அர்த்தம்? 2 × 60 போடுங்க, 120 மினிட்ஸ் வந்து வந்துடும். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு, அப்போ 2 மணி நேரத்துக்கு 120 மினிட்ஸு சரிங்களா. சரி ஓகே, இப்போது இதை பாருங்கள். 40 நிமிஷத்துலேருந்து 120 நிமிஷமாக வந்து அதிகரிக்குது. அப்போ 3 யூனிட்லேருந்து யூனிட் வந்து அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அப்போ இதுவும் அதிகரிக்குது, இந்த பக்கமும் அதிகரிக்குது. இந்தமாதிரி 2 பக்கமே ஒன்றா அதிகரிச்சிச்சுன்னா அது வந்து நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒருவேளை இங்கே அதிகரித்து இங்கே குறைஞ்சிச்சுன்னா அது வந்து எதிர்மாறல். இங்கே குறைஞ்சி இங்கே அதிகரிச்சிச்சுன்னா அதுவும் எதிர்மாறல் தான். ஸோ அப்போ வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 40 × x = 3 × 120. அப்போ x = 3 × 120/40. 0 0 கேன்சலு, 1 4s are 4, 3 4s are 12. அப்போ x = 9. அப்போது 9 யூனிட்ஸ் தான் ஆன்சர். ஸோ இதை வந்து இப்படி போகணுன்னு அவசியமே இல்லை. நல்லா பாருங்கள், 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்டு. அப்போது 120 நிமிஷத்துக்கு எவ்வளோ யூனிட்டு? 40 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 வந்துடும். அப்போ இந்த 3ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 வந்துடும். ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வந்து போட்டு போயிடலாம் சரிங்களா. சரி ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? ஸோ 280 நபர்கள் 2 முறை பயணம் செய்கிறார்கள். அப்போது 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து 280 பேர் ரெண்டு முறை வந்து போகிறாங்க சரிங்களா. ஒரு விமானத்தில் வந்து 2 முறை வந்து போகிறாங்க. இப்போ என்ன ஆகுது? 280ன்றது 1400 மாறுது. அப்போ இது வந்து அதிகரிக்குது. அப்போ 1400 மாறும்போது அவங்க போகிற டைமும் அதிகரிக்கும். அப்போ இதுவும் அதிகரிக்கும். அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ 280 × x = 1400 × 2. அப்போ x = 1400 × 2/280. ஸோ 0 0 கேன்சலு, 1 2s are 2, 14 2s are 28. இது 1 டைம்ஸு, இது 10 டைம்ஸு. அப்போ x = 10. ஆன்சர் பி. 10 முறை வந்து அப்போது பயணம் வந்து செய்கிறாங்க சரிங்களா. இதை வந்து டைரெக்டாகவே போட்டுடலாம். பாருங்கள், 280 நபர்கள் 2 முறை பயணம் செய்கிறார்கள். அப்போ 140 பேர் ஒரு முறை பயணம் செய்வார்கள். அப்போது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா 1400 பேர் எத்தனை முறை பயணம் செய்வார்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 140 ஒரு முறைனா × 10 போட்டிங்கன்னா 1400. அப்போ இங்கேயே × 10 போட்டிங்கன்னா 10 வந்துடும். அப்போ ஆன்சரை வந்து 10 முறை அப்படின்ட்டு டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போடணும் அவசியம் இல்லை, சிம்பிளாக அப்படியே போட்டுடலாம் சரிங்களா. சரி ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் சரிங்களா. ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 110 ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது இது வந்து எக்ஸு சரிங்களா. ஸோ நல்லா பாருங்கள், ஒரு நாளைக்கு 22 அடி வந்து துளைகிறார்கள் சரிங்களா. அப்போது 110 அடினா இது வந்து ஏறுது. அப்போது 4 ஏறும் சரிங்களா. ஓகே, அப்போது 1 × 110 = 22 × x. x = 110/22. x = இது 1 டைம்ஸ் போடுங்க, இது 5 டைம்ஸ் போடுங்க. 22 × 5 போடுங்க. 5 2 10, 5 2 + 10 + 1 11, 110 சரிங்களா.
இதையும் நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம் பார்த்தோன்னே. பாருங்கள், கொஸ்டின்லேயே ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 22 அடி. அப்போது 110 அடி தோண எத்தனை நாள் ஆகும்? 110 22 நாளில் டிவைட் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்கோசரம் அந்த இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நான் சொல்கிறேன். அப்படி போகணுன்னு அவசியமே இல்லை. ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் ஆன்சர் வந்து போடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு மகிழ்ந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். A car travels 90 kilometer in 2 hours 30 minutes. ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் தமிழை விட இங்கிலீஷ்லேயே படிக்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள். A car travels 90 kilometer in 2 hours 30 minutes. ஸோ 90 கிலோமீட்டர் வந்து 2 மணி நேரம் 30 மினிட்ஸில் வந்து போயிடுது. How much time is required to cover 210 kilometer? அப்போ 210 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் கிடக்கும்? அதான் வந்து எக்ஸு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதை இந்த ஹவர்ஸு மினிட்ஸை டோட்டல் மினிட்ஸாக மாற்றிடலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் கேல்குலேட் பண்ண. ஸோ 90 கிலோமீட்ரு 2 ஹவர்ஸுன்றது 120 மினிட்ஸு ப்ளஸ் 30 சேர்த்திங்கன்னா மொத்தம் 150 மினிட்ஸு. இங்கே வந்து 210 கிலோமீட்டரு. இதை எக்ஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 210 கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த டைமை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து கிலோமீட்டர் வந்து ஏறுது, அப்போ இதுவும் ஏறும். அப்போ 90 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 150 இன்ட்டு 210. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 210/90. கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சலு. 3 3s are 9, 5 3s are 15, 1 3s are 3, 7 3s are 21, பேலன்ஸ் 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 70. அப்போ 7 5s are என்ன? 35. மொத்தம் 350 மினிட்ஸு. சரி, ஓகே. இது வந்து 350 மினிட்ஸை வந்து நம்ம ஹவர்ஸாக மாற்றணும். ஸோ ஒரு ஹவருக்கு 60 மினிட்ஸு. அப்போது 60 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 300 மினிட்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? 60 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 300 மினிட்ஸ் வந்து வந்துடும். பேலன்ஸ் வந்து 50 மினிட்ஸ் வந்து இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 hour 50 மினிட்ஸ். ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, 5 hours 50 மினிட்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இது வந்து நம்ம மாடல் ஃபைலில் நேற்று போட்டது. இதையும் வந்து நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அந்த மாடலை வந்து நம்ம போடலாம். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. ஸோ 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் 7 days வந்து தேவைப்படுகிறது. அப்போது 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நேற்று நம்ம M1D1 யூஸ் பண்ணி நம்ம போட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா பாருங்கள். 60 வேலையாட்கள் இருந்து 42 வேலையாட்களாக குறையுது. சரிங்களா? அப்போது ஆட்கள் வந்து குறையிறாங்க. அப்போ இந்த பக்கம் என்ன ஆகும்? டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு வேலையை வந்து ஒருத்தவங்க 60 பேர் வந்து ஒரு வேலையை வந்து 7 நாளில் வந்து செய்கிறாங்க. அந்த 60 வேலையாட்கள் வந்து 42 பேரை குறைஞ்சிட்டாங்க. அப்போ குறையும் போது என்ன ஆகும்? நாட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நல்லா பாருங்கள். இது வந்து குறையுது. 60லேருந்து 42 குறையுது. அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஒரு கான்செப்டாக புரிஞ்சுக்க ஆன்சர் தெரியாது. அப்போது டேஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அந்த எவ்வளோ டேஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், எதிர்மாறல். இது குறையுது, இது இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை இந்த பக்கமும் குறைஞ்சி இந்த பக்கமும் குறைஞ்சிச்சின்னா அது வந்து நேர்மாறல். இந்த பக்கமும் ஏறிச்சுன்னா அதுவும் வந்து நேர்மாறல் தான். இப்போது இந்த பக்கம் குறையுது, இந்த பக்கம் டேஸ் வந்து அதிகரிக்குது. அதனால் அப்போது இது வந்து எதிர்மாறல். அப்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 60 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 42 இன்ட்டு எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 7/42. இது 1 7 7, 7 6 42, 1 6 6, 10 6 60. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ ஆன்சர் வந்து 10. சரிங்களா? இது நேற்று M1D1 நம்ம எப்படி போட்டோம்? 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டை நூற்க 7 நாட்கள் அப்படின்னு நம்ம போட்டோம். சரிங்களா? 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் இன்ட்டு டி அப்படின்னு நம்ம போட்டோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 7/42. இதே சேம் வந்துருச்சு பாருங்கள். 60 இன்ட்டு 7/42 இப்படி போட்டாலும் வந்துடும் கான்செப்ட் யூஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ நம்ம இந்த இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வந்து எல்லா மெத்தடுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனில் யூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பர்சன்டேஜில் நேர்மாறல் எதிர்மாறல் வந்து யூஸ் ஆகும்.
அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கில் நேர்மாறல் எதிர்மாறல் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த நேர்மாறல் எதிர்மாறல் வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் மட்டும் இல்லை, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், ஸோ காமனாக ஒரு சம்மை கான்செப்டாக புரிஞ்சு சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த நேர்மாறல் எதிர்மாறல் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம சம் வந்து நம்ம போட கற்றுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதோட மாடல் 6 வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம மாடல் 7 வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்காதவங்க, மாடல் 5 வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.